வணக்கம் தமிழா. சதர்ன் ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் பணிக்கான ஆட்கள் தேர்வு செய்யிருக்காங்க. ஸோ 10th 12th ஐடி நீங்கள் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சிசிஏ கேட்டகரியில் நீங்கள் வந்துடுவீங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதில் செலக்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஸோ அதுலேயும் மார்க்ஸ் உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக இந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ரொம்ப எங்கே யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி தேர்வில் சிசிஏக்கு தனியாக உங்களுக்கு வேகன்சி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ சிசிஏ உள்ள கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் நீங்கள் தனியாக போட்டிக்கிடுவீங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், செலக்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நீங்கள் ஓப்பனோட நீ வர மாட்டீங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் மற்ற தேர்வுகள் ரயில்வே தேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் சம்மந்தமாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போது. எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேவா? நீங்கள் 10th 12th ஐடிஐ முடிச்சிங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஓகே, இது ஆன்லைன் அப்ளை பண்ண டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 29 பிப்ரவரி 28 வரைக்கும் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, மொத்தம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2860 வேகன்சி இருக்குது. ஓகேங்களா? இந்த 2860ல் ஸோ ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். ஐடிஐ முடிச்சவங்களுக்கு நிறையவே வேகன்சி கொடுத்துருவாங்க. ஓகே, இது யார் அப்ளை பண்ணலாம், எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சதர்ன் ரயில்வே உள்ளவங்க. ஓகே, தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், இது இல்லாமல் ஆந்திர பிரதேசில் ஒரு 2 டிஸ்ட்ரிக் வரும், கர்நாடகாவில் ஒரு டிஸ்ட்ரிக் வரும். ஓகே, இவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? இதில் அப்ளை பண்ண போகிறோம், நம்ம ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது எதில் சார் வரணும், இப்போ சதர்ன் ரயில்வே வெப்சைட்டுக்குள்ளே srindianrailways.gov.in இதில் போயிட்டு நியூஸ் அண்ட் அப்டேட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சனல் பிரான்ச் இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்ட் அப்ரெண்டிசஸ் 2023 to 24 இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம வீடியோ கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கும் உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வேகன்சி குறைவாக தான் இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் 20 வேகன்சி இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரம்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் வெல்டர் மொத்தமாக சேர்த்து 83 வேகன்சி இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன். ஓகே, இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வேகன்சி. ஓகே, இது வந்து ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் வருவீங்க. ஓகே, அதாவது 10th 12th முடிச்சவங்க இது வருவாங்க. ஓகேங்களா? இதே இது ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகேவா, இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 123 வேகன்சி தான். இப்போ ரிமைனிங் எவ்வளோ வேகன்சின்னு பாருங்கள், மொத்தம் 2860ல் 123 போக மீதி உள்ள வேகன்சி அது ஐடிஐ முடிச்சவங்களுக்கு தான் வரும். இங்கே ஐடிஐ முடிச்சவங்க நிறைய வேகன்சி நிறைய பிரான்ச்சில். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா 95, அடுத்து திருவனந்தபுரம் ஓகேவா 280, பாலக்காடு டிவிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 135. ஸோ ஓகே, ஒவ்வொரு ட்ரேடும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அந்த ட்ரேடில் உள்ள வேகன்சியும் பாருங்கள். ஸோ உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு என்ன பண்ண வேகன்சி பிரிச்சே கொடுத்துட்டாங்க. சேலமில் ஒரு 294, அடுத்து பெரம்பூரில் ஒரு 333, திரும்ப ஒரு பெரம்பூரில் லோகோ ஒர்க்ஸ் வந்து பார்த்தா 135, அடுத்து எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்பில் ஒரு 224, அடுத்து அரக்கோணம் இன்ஜினியர் ஒர்க் ஷாப்பில் ஒரு 48. ஓகே, அடுத்து பர்சனல் பிரான்ச் சென்னை டிவிஷன் வந்து பார்த்தா 24, அடுத்து அரக்கோணம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை எலக்ட்ரிக்கல் அண்ட் ரோலிங் ஸ்டாக் இது வந்து ஒரு 65. இதே மாதிரி ஒவ்வொரு பிரான்ச் வைஸும் டிபார்ட்மெண்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேகன்சி பிரித்து கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2700 வேகன்சி கிட்ட உங்களுக்கு என்ன வரும், இதிலே உங்களுக்கு வந்துடும். ஓகே, அப்போ ஐடிஐ முடிச்ச போது என்ன பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா ஏதாவது ஒன்றுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, நம்ம அனைத்து யூனிட்டும் போய்ட்டு அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ ஏதாவது ஒரு யூனிட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். நிறைய யூனிட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேவா? ஓகே, இதோட ஏஜ் லிமிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 15 வயசு. மினிமம் எவ்வளோ, 15 வயசு. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 24 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேவா? ஸோ அதாவது 22 அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ், 24னா ஐடிஐ முடித்தவங்க என்ன பண்ணலாம், 24 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எவ்வளோ, ஓபிசினா 3 வருஷம், எஸ்சி எஸ்டினா 5 வருஷம் இருக்குது. இதே நீங்கள் பிடபிள்யூபின்னா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, அடுத்து ஸோ கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு பாருங்கள். முன்னாடியே சொன்னதான் இப்போ ஃப்ரெஷர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ஓகேவா 10th பாஸ் பண்ணி தான் போகும். உங்களுக்கு எவ்வளோ பீரியட் இருக்குன்னா 2 வருடம் வந்து ட்ரைனிங் பீரியட் இருக்கும். அடுத்து வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் 10th 1 year and 3 month ட்ரைனிங் இருக்கும். அடுத்து மெடிக்கல் லெபார்டரி டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 1 year and 3 month ட்ரைனிங். ஓகே, மினிமம் 50% மார்க் எடுத்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருந்தாது. மித்த அனைவரும் என்ன பண்ணணும், 50% மார்க் எடுத்துருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணாதீங்க. இது நாட் எலிஜிபிள், ஓவர் குவாலிஃபிகேஷன் ஆயிருவீங்க, நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு
ஐடிஐ முடித்தவங்க. ஸோ ஐடிஐ முடித்தவங்க ஒவ்வொரு ட்ரேடும் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு ட்ரேட்லையும் ஸோ நீங்கள் 10th பாஸ் பண்ணிட்டு ஸோ ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பீரியட் 1 year தான் வரும். ஓகே, ஸோ ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரேடும் பாருங்கள் மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து ஓகே, இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ நார்மலாக மெரிட் லிஸ்ட் உங்கள் மார்க் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, இது அப்ளை பண்ண ஃபீஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் ஃபீஸ். எவ்வளோ ஃபீஸு? 100 ரூபா தான் ஃபீஸு. இந்த ஃபீஸ் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஸோ இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன் கேண்டர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த 100 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டைபெண்டும் உங்களுக்கு மந்த்லி உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஓகே, செலெக்ஷன் ப்ராசஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்களுடைய மார்க்ஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு செலக்ட் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ட்ரைனிங் முடிச்சு அப்படின்னா கம்பல்சரி நம்மளுக்கு ரயில்வே வேலை கிடைக்குமா கேட்டால் ஸோ அதெல்லாம் எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. ஸோ இது ஒரு அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் தான். நமக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, ஸோ குரூப் டியில் நம்ம சிசிஏக்குன்னு தனியாக வேகன்சி விழுகும். நம்ம அதில் போட்டு என்ன பண்ணலாம், ஜெயிக்கலாம். நம்ம ஓப்பனோட கொஞ்சம் மார்க் குறைவாக இருந்தால் என்ன பண்ணலாம், வேலைக்கு போக முடியும். ஸோ இது இல்லாமல் மற்ற ரயில்வேஸ் தேர்வில் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ இந்த 2 பெனிஃபிட் தான் இந்த அப்ரெண்டிஸ் முடிக்கிறவங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ஸோ நம்மளுடைய அஃபிஷியல் மெயில் நம்மளுடைய மெயில் ஐடிக்கு தான் அவங்க அனுப்புவாங்களாம். ஓகேவா, அதனால் மெயில் ஐடி கொடுக்கும்போது கரெக்டான ஒரு மெயில் ஐடியை கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அது மாதிரி எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக வச்சுக்கோங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறது பார்த்தா நீங்கள் உங்களுடைய மொபைல்லையோ இல்லை உங்கள் லேப்டாப்லேயோ பார்த்தா நீங்களே ஈஸியாக அப்ளை பண்ண மாதிரி ரொம்ப கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த நோட்டிஃபிகேஷன் PDF லிங்க் கீழே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்ளையும் டேரெக்டாக நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேலாம், மேலும் இது போன்ற அப்ரெண்டிஸ்ஷிப் இந்த நோட்டீஸில் ஏதாவது ஒரு உங்களுக்கு தகவல் தெரியணும் இல்லை டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ரெடியாக இருக்கும். மேலும் இது போன்ற ரயில்வேஸ் தொடர்பான அப்டேட்ஸை தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.